தாயே, தடையேதும் சொல்லாமல் எங்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி தாண்டவம் புரிந்து காணுமிடமெல்லாம் சக்தி வடிவமாய் காட்சி தந்தமைக்கு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஆனால் ஒரே ஒரு குறை. என்ன குமரா? உலகிற்கெல்லாம் படியளக்கு சென்றிருக்கும் பரமேஸ்வரனும் இந்த சமயத்தில் இங்கு இருந்து உங்களின் நடனத்தை கண்டு ரசித்து முடிவில் தானும் பங்கு கொண்டிருந்தால் அம்மையப்பனின் ஆனந்த தாண்டவத்தை காணும் வாய்ப்பை அனைவரும் பெற்றிருப்போம். வேலவா, பக்தர்களுக்கெல்லாம் வேடிக்கை காட்டவும் உலகிற்கு படியளக்கவுமே அவருக்கு நேரம் சரியாக இருக்கிறதே. சகல ஜீவராசிகளுக்கும் படியளப்பதால் தானே அவரை சர்வேஸ்வரன் என்று பாராட்டுகிறார்கள். முருகா, எல்லோரையும் சோதனைக்குள்ளாக்கும் ஈசனை ஒரு முறை சோதித்து பார்க்க வேண்டாமா? அவரை சோதிக்கும் அளவிற்கு எவருக்குமே சக்தி கிடையாது. ஏன் கிடையாது? நானே ஒரு முறை அவரை சோதித்து பார்க்கிறேன். நீங்கள் இருவருமே ஒருவருக்கொருவர் சோதித்துக் கொண்டால் அது விபரீதத்தில் வந்து முடிந்துவிடும். விபரீதம் ஒன்றும் நடந்து விடாது, நீ பயப்படாது. முருகா, அதற்குள் பார். ஈசனுக்கே தெரியாமல் ஒரு எறும்பை பிடித்து அடைத்து வைத்திருக்கிறேன். இந்த ஜீவனுக்கும் இன்று படி அளக்கிறாரா இல்லையா என்று பார்த்து விடலாம். வேண்டாம், விளையாட்டு வினையாக முடிந்துவிடப் போகிறது. வேலவா, விளையாட்டுக்கு அவர் தலைவர் என்றால் வினைக்கு நான் தலைவர். நீ தைரியமாக இரு. என்ன சக்தி, உனக்கும் முருகனுக்கும் எதை முன்னிட்டு வாக்குவாதம் நடக்கிறது? மீண்டும் நாரதன் ஏதாவது கனி கொண்டு வந்து கொடுத்து விட்டானா? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. நாங்கள் சம்பாஷித்துக் கொண்டிருக்கும் இன்றைய பிரச்சனையே தங்களை பற்றியது. என்ன தேவி? உலகில் உள்ள சர்வ ஜீவராசிகளுக்கும் தாங்கள் இன்று சரியாக படியளந்து விட்டீர்களா? இதில் என்ன சந்தேகம் உனக்கு? கேட்ட கேள்விக்கு பதில். என் கடமையை செய்ய நான் எப்போதும் தவறியதே கிடையாது. இல்லை, ஒரு சிறு ஜீவனுக்கு இன்று தாங்கள் படியளக்கவே இல்லை. இல்லை என்று நீ சொல்லும் போது ஆம் என்று நான் சாதிக்க முடியுமா? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். அப்படியானால் ஒரு ஜீவன் பட்டினி கிடந்து இன்று உங்களால் மடியப் போகிறது. மடியப் போகிறது என்று நீ கூறும் போது பிழைக்கப் போகிறது என்று நான் கூற முடியுமா? எப்படியோ உங்கள் கடமையை செய்ய நீங்கள் தவறிவிட்டீர்கள், சரிதானே? உமா, என்னில் சரிபாதி நீ. நான் தோல்வியடைந்தாலும் வெற்றி பெற்றாலும் இரண்டிலும் உனக்கு பங்குண்டு. அந்த பிரச்சனை வேறு. இன்று நீங்கள் ஒரு ஜீவனுக்கு படியளக்க தவறிவிட்டீர்களா இல்லையா? சரி, தவறிவிட்டதாகவே வைத்துக்கொள். முருகா, பார்த்தாயா, ஈசனே என்னிடம் தோற்றுவிட்டார்கள். இப்போது புரிந்து கொண்டாயா இந்த சக்தியின் வல்லமையை? தாயே, வெற்றி தோல்வி எவர் பக்கம் என்று கூறுவதற்கு முன் தாங்கள் அடைத்து வைத்த ஜீவனை மற்றொரு முறை பார்த்து விடலாம். நன்றாக பார். இறந்து கிடக்கும் இப்போது அந்த எறும்பு. அன்னையே, பார்த்தீர்களா? அதற்கும் அமுது படைத்து விட்டார் ஐயன். குமரா, பார்த்தாயா சக்தியின் வல்லமையை?